வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 3வது சாப்டரில் பயிற்சி 3.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. சரியா? இப்போது இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணி எழுதணும். இப்போ தாத்தா, தந்தை மற்றும் வாணி அவங்க 3 பேரும் வயதை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, வாணியோட வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், தந்தையின் வயதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், தாத்தாவின் வயதை இஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரியா? 3 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகிய மூவரின் சராசரி வயது 53. இப்போ சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சராசரிங்கிறது இப்போ 3 பேர் கொடுத்துருக்காங்களே, அந்த 3 பேரோட வயதை கூட்டி 3ஆல் வகுக்கிறது தான் சராசரி வயதுன்னு சொல்கிறது. சரியா? இதே 5 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா 5 பேர் வயதை கூட்டி 5ஆல் வகுக்கணும். சரியா? அதுதான் நம்ம சராசரின்னு சொல்லுவோம். அப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் பை 3 இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கிறோம். அது எதுக்கு சமமாக சராசரி வயது 53ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது இந்த 3 இங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? இது வகுத்தில் இருக்கிறது இந்த சைடு போனால் நமக்கு என்ன ஆகும்? பெருக்கலாக மாறும். பெருக்கலாக மாறுறப்ப நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 53 3ஆல் நம்ம பெருக்கிறோம். பெருக்கிறா நமக்கு 159 வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 159 அப்படிங்கிறது முதல் ஈக்குவேஷன். சரியா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தாவின் வயதில் பாதினா 1/2. சரியா? தாத்தாவின் வயதை இஜெட்னு வச்சுருக்கோம். அப்போ 1/2 இஜெட். தந்தையின் வயதில் 1/3. 1/3 1/3. தந்தையின் வயது ஒய்ன்னு வச்சுருக்கோம். மற்றும் வாணியின் வயதில் 4/1. 4/1 1/4. வாணியின் வயது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அவற்றின் கூடுதல் பார்த்திங்கன்னா 65ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ எழுதலாமா? இப்போ வாணியின் வயதில் 4/1 இருக்காங்க. அப்போ 1/4 எக்ஸு ப்ளஸ் தந்தையின் வயதில் 3/1. அப்போ 1/3 ஒய் ப்ளஸ் தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/2 இஜெட். சரியா? இதெல்லாம் கூட்டுனா நமக்கு 65ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எழுதிட்டோம். இப்போ கீழே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 3 இருந்தது, அதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சைடு கொண்டு போய் பெருக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கீழே உள்ள நம்பர் 4 3 2 இதோட மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். மீச்சியமாக நமக்கு என்னது கண்டுபிடிச்சா 12 வரும். சரியா? அப்போ அந்த 12 வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்போ கீழே நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் மேலேயும் செய்யணும். இப்போ 4 எதால் பெருக்குனா நம்ம 12 வருமோ அதை வச்சு மேலே பெருக்கணும். அப்போ 4 3ஆல் பெருக்குனா 12 வருமோ, அதனால் இங்கே 3x போட்டிருக்கோம். சரியா? இப்போ 3 எதால் பெருக்குனா நமக்கு 12 வரும் அப்படின்னா 4ஆல் பெருக்குனா 12 வரும். அதனால் இங்கே 4y போட்டிருக்கோம். இங்கே 2 6ஆல் பெருக்குனா 12 ஆகும். அதனால் மேலே 6 வச்சு பெருக்கியிருக்கோம், 6z. அப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? 3x + 4y + 6z டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 65 இருக்குது. இப்போ இந்த 12 இந்த சைடு கொண்டு போயிடணும். சரியா? அந்த வகுத்தில் இருக்குது இந்த சைடு போனால் பெருக்கலாக மாறும். அப்போ 3x + 4y + 6z ஈக்குவல் டு 65 × 12. இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 780 வரும். அப்போ 3x + 4y + 6z ஈக்குவல் டு 780. இது நமக்கு கிடைத்த 2வது சமன்பாடு. சரியா? அடுத்து ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கணக்குக்கு வாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10 படிக்கிங்க, உங்களுக்கு வயது 15 வயதுன்னு இருக்கும். சரியா? அப்போ 4 ஆண்டுகளுக்கு முன் உன் வயது என்ன அப்படின்னா 15லேருந்து 4 கழிப்பு இல்லையா? அதே மாதிரி தான் 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது. இப்போ தாத்தாவின் வயது நம்ம என்ன எடுத்திருக்கோம், இஜெட்னு எடுத்திருக்கோமோ அதுலேருந்து 4 கழிக்கணும். இஜெட் -4. அது வாணியின் வயதை போல் 4 மடங்காம். இப்போ தாத்தாவுக்கு 4 வருடத்துக்கு முன்னா வாணிக்கும் 4 வருடத்துக்கு முன்னாடி போனோம்ல. அப்போ வாணியோட வயது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, அதுலேருந்து -4 பண்ணணும். சரியா? அது வாணியின் வயதை போல் 4 மடங்கு அப்படிங்கிறனால 4 × x - 4 அப்படின்னு எழுதணும். சரியா? எழுதலாமா? இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது. அப்போ இப்போதைக்கு வயது இஜெட்னு எடுத்திருக்கோம். 4 ஆண்டுகளுக்கு முன்னா 4 கழிக்கிறோம். சரியா? அது வாணியின் வயதை போல். அப்போ வாணிக்கும் 4 வயசை கழிக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 4 மடங்கு அப்படிங்கிறதுனால 4 × x - 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து இதை பெருக்கிக்கலாமா? இது x - 4 ஈக்குவல் டு 4 வச்சு உள்ளே பெருக்கிறப்ப 4x வரும். இங்கே 4 பெருக்கிறப்ப நமக்கு -16. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -16ன்னு வரும். சரியா? இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போமா. இப்போ இங்கே 4x இந்த சைடு போகிறப்ப நமக்கு -4x, இது z ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு இங்கே -16 இருக்குது. இந்த -4 இந்த சைடு போகிறப்ப நமக்கு என்ன +4ஆக மாறும். அப்போ -4x + z இஸ் ஈக்குவல் டு -12. இது நமக்கு கிடைத்த 3வது சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3வது சமன்பாடில் எக்ஸும் z மட்டும்தான் இருக்குது, நமக்கு ஒய் இல்லை. அப்போ நம்ம முதல் 2 சமன்பாட்டில் ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம்,
மற்ற வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு எடுத்துகிட்டு நம்ம என்னத்தை கேன்சல் பண்ணணும், ஒய்யை கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடில் ஒய்யோட கெழு நமக்கு என்ன இருக்குன்னா 1, ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது, 1 இருக்குது. அப்போ நமக்கு செகண்ட் சமன்பாடில் இங்கே ஒய்யோட கெழு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒய்யை 1வது சமன்பாடை 4ஆல் பெருக்கணும், அது 4 ஒய் ஆயிருமோ, அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது சமன்பாடை 4ஆல் நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும், 4x + 4y + 4z = 636. இதில் வந்து என்ன இருக்குன்னா x + y + z = 159 இருக்கும். அதை 4ஆல் பெருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? அடுத்து ரெண்டாவது சமன்பாடை அப்படியே எழுதிக்கிடணும். அப்படியே எழுதிக்கோங்க. ரெண்டாவது சமன்பாடை எழுதிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் +4 இதுவும் +4 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சைன் எல்லாம் மாற்றி விட்றோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 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 மாற்றி விட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த +4y -4y கேன்சல் ஆயிரும். இது +4x, இது -3x. அப்போ இங்கே வந்து x வரும். இது பார்த்தீங்கன்னா -6z, இது வந்து 4z. அப்போ -2z வரும். இதில் வந்து -780 தான் பெரிய நம்பர். அதில் வந்து 636 கழிச்சோம்னா -144 வரும். இது வந்து 4வது சமன்பாடு. சரியா? இப்போ 3வது சமன்பாடு 4வது சமன்பாடையும் பார்க்கணும். 3வது சமன்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸோட கெழு வந்து நமக்கு 1 இருக்கும். அதனால் நம்ம 3வது சமன்பாடை 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு -8x + 2z = -24 அப்படின்னு வரும். அப்புறம் நம்ம 4வது சமன்பாடை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதின உடனே இதில் பார்த்திங்கன்னா +2z, இதில் -2z அப்படியே கேன்சல் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் -8x, இதில் வெறும் x தான் இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணால் -7x வரும். சரியா? இது வந்து ரெண்டுமே ஒரே சைன் தான், மைனஸ் மைனஸ். அப்போ இது ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு -168 வரும். சரியா? அப்போ -7x = -168. அப்போ x = -168 / -7. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 7 வச்சு 168 நம்ம வகுத்தோம்னா 24 வரும். இதை எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமன்பாடு 4ல் பிரதியிட போகிறோம். ஏன்னா எக்ஸும் இஜெட் வேரியபிளும் 3வது சமன்பாடுலையும் 4வது சமன்பாடுலையும் இருக்குது. நம்ம எதுலனாலும் நம்ம பிரதியிட்டுக்கலாம். நான் வந்து 4வது சமன்பாடில் பிரதியிடுறப்போ 4வது சமன்பாடு நமக்கு என்னது, x - 2z = -144. அதில் வந்து எக்ஸுங்கிற இடத்துல 24 பிரதியிடுறேன். -2z = -144. அப்போ -2z = -144. இந்த +24 இந்த சைடு போகிறப்ப -24 மாறும். அப்போ -2z = -168. இது மைனஸ் இது மைனஸ் கூட்டினோம்னா நமக்கு 168 வரும். அப்போ z = -168 / -2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 168 நம்ம 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 84 வரும். இதை z = 84ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், x கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சமன்பாடு 1ல் பிரதியிடணும். ஏன்னா சமன்பாடு 1 தான் x + y + z அப்படின்னு வரும் இல்லையா? அதனால் சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 1ங்கிறது x + y + z = 159. அதில் x வர இடத்துல 24, z வர இடத்துல 84 பிரதியிடுறோம். ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். y = 159. இப்போ இந்த 24யும் 84யும் நம்ம கூட்டினோம்னா 108 வரும். +y = 159. இப்போ ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பரை அந்த சைடு கொண்டு போகிறப்ப இது ப்ளஸ் வந்து அந்த சைடு போகிறப்ப மைனஸ் ஆகும். 159 59லேருந்து 108 நம்ம கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 51. இதுதான் நமக்கு ஒய்யோட மதிப்பு. சரியா? இப்போ ஒவ்வொருத்தரோட வயது தான் நம்ம எடுத்து இப்போ வாணியின் வயது எக்ஸ்ன்னு வச்சுருந்தோமா, எக்ஸுக்கு மதிப்பு என்ன 24. அப்போ வாணியின் வயது 24. தந்தையின் வயது ஒய்ன்னு வச்சுருந்தோமா, அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன 51. அப்போ தந்தையின் வயது 51. தாத்தாவின் வயது இஜெட்னு வச்சுருந்தோம். இஜெட் வந்து நமக்கு என்னது 84. இப்போ தாத்தாவின் வயது 84. சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.